வணக்கம். நியூஸ் அட் 9 உடன் குணம் துஷ்யந்தன். கூட்டு எதிரணியினரால் இன்று நடாத்தப்பட்ட மக்கள் பொதுக் கூட்டத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டால் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கட்சியின் தலைமை அறிவித்திருந்த நிலையிலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பலர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்களான ஜாமில் ராஜபக்ஷ, குமார வெல்கம, மஹிந்தானந்த அல்கமகே, பவித்ரா வன்னியாராச்சி, டிபி ரட்நாயக்க, ஜிஎல் பீரிஸ், பந்துல குணவர்த்தன, டலஸ் அலகப்பெரும, காமினி லக்குகே, ரோகித அபய குணவர்த்தன உள்ளிட்ட பலர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இதேவேளை மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் தலைவர் சோமவன்ச அமரவீரவும் கூட்டு எதிரணியின் மக்கள் கூட்டத்தில் பங்கேற்றார். චමල් රාජපක්ෂ මැතිතුමන් අපේ ආදරබර ගෞරවයෙන් යුක්තව ආදරයෙන් යුක්තව පිළිගනු ලබනවා. கொழும்பில் கூட்டு எதிரணியினரால் இன்று நடாத்தப்பட்ட மக்கள் பொதுக் கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் பங்கேற்றார். கூட்டு எதிரணியினரால் நடத்தப்பட்ட மக்கள் பொதுக்கூட்டம் கொழும்பு ஹைட் மைதானத்தில் இன்று பிற்பகல் இடம்பெற்றது. கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டு சுமார் 1.5 மணித்தியாலங்களின் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கூட்டத்தில் கலந்து கொண்டார். මහින්ද රාජපක්ෂ නම් සොකිය දේශපාලන ගමන් සගයා සමග එකට සිටි වාසුදේව නානායක්කාර මැතිතුමා ඔබට ඇවිල්ලා තියෙනවා. ගෞරවයෙන් ආරාධනා කරනවා ඒකාබද්ධ විපක්ෂයේ සමග ශ්‍රී ලංකා මහජන පක්ෂය කමුනාගේ නායකත්වය ලබා දෙමින් මේ පාලනය ඇමතිවරු ගිහිල්ලා අපිට යන්න බුලා අපි පස්සේ තීන්දුව කරා. අපි ඊට පස්සේ අපි යවන්නේ නැහැ. අපි වී වලින් ස්වයං පෝෂිත වෙනවා. අපි වී වලින් හාල් වලින් මේ රට ස්වයං පෝෂිත කරා. අපි එනකොට ඉතින් මේ තත්ත්වෙට අපි මූණ දෙන්න අපිට සිද්ධ වුණා. අපිට අනිත් පැත්තෙන් අපිට LTT ත්‍රස්තවාදයේ අර්බුදය අපිට තිබුණා. අපිට අවුරුදු කීයද ගියේ? මුන් 30 අවුරුද්දක් බඩගාපු LTTත් එක්ක සෙල්ලම් කරපු උදවියට අපි පෙන්නුවා. අවුරුදු 2යි මාස 9කින් මුන්ව විනාශ කරන්න අපිට පුළුවන් කම ලැබුණා. මේක අපි කරේ මේ රටේ බහුතරයක් වන සිංහල ජනතාවට විතරක් නෙවෙයි. මේකෙන් පහර වැදුනේ මේ රටේ දෙමළ ජනතාවට. ඒ දෙමළ ජනතාවගේ අයිතිය අපි ආරක්ෂා කරලා දුන්නා. දරුවන්ගේ අයිතිය ආරක්ෂා කරලා දුන්නා. ඔවුන්ට පාසල් යන්න පුළුවන් තත්ත්වයකට අද ඇති කරේ. වැඩියෙන්ම දුක් විඳේ මුස්ලිම් ජනතාව. මජේම මුක්තිනේ උතුරෙන් පැන්නුවා. ඔය රිෂාඩ්ලා ඇවිල්ලා මෙතන සිරිසිරි බෑග් එකත් එක්ක තමයි හිටියේ. කොහෙද? උත්තලමේ. දැන් ඒවා අමතකයි. ඒකට කමක් නැහැ. නමුත් අපි ඒ අයට නිදහස ලබා දුන්නා. ඉතින් මෙයාලා හිතනවා මට චෝදනා කරලා මගේ දරුවෝ හිරේ දැම්මම යෝෂිත ගිහිල්ලා දවස් 46යි. හැබැයි යෝෂිතට මම කිව්වා මම ඊට වැඩිය හිටියා. මාස 3ක් හිටියා. උඹට මොකද 46ක් හිටියම කියලා. වෙනසකට තියෙන්නේ යෝෂිත දේශපාලඥයෙක් නෙවෙයි. ඒ පාර නාමල් අරන් යනවා. එයාට නම් ඉතින් මාස 3ක් නෙවෙයි 6ක් හිටියත් කමක් නැහැ. මොකද මම යනකොට මම ගියේ ඊට වඩා වයසට ගිහිල්ලා. එයා තාම කොල්ලා. ඉතින් යා ටිකක් ගිහිල්ලා ආවට කමක් නැහැ. හැබැයි මුන් හිතනවා නම් ඒක නිසා මම දේශපාලනෙන්
ඉවත් කරන්න ඒක මිරිඟුවක් විතරයි. එහෙම වෙන්නේ නැහැ සහෝදරයා. මුළු පවුලම ඉර කරත් මම ඉර කරත් මේ රටේ ජනතාව වෙනුවෙන් ඔබ වෙනුවෙන් අපි දේශපාලනේ නිරත වෙනවා. 1936 ඉඳලා ආපු ඒ ජන සටන් මාර්ගය රාජපක්ෂලා අතාරින්නේ නැහැ කියන එක තමුන්නාසට මම පැහැදිලිව කියනවා. ඒක කරන්න පුළුවන් කමක් නැහැ. ඒකට ඉඩ තියන්න බෑ. உலகில் எந்த நாட்டிலும் காணப்படாத நாடாளுமன்றம் இலங்கையில் உள்ளதாக மக்கள் சேவை கட்சியின் தலைவர் சோமவன்ச அமரசிங்க தெரிவித்தார். கூட்டு எதிரணியினர் இன்று மேற்கொண்ட மக்கள் போராட்ட பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போதே சோமவன்ச அமரசிங்க இவ்வாறு தெரிவித்தார். இலங்கை நாடாளுமன்றில் தோல்வியடைந்த வேட்பாளர்கள் 14 பேர் உள்ளதாக சோமவன்ச அமரசிங்க கூறினார். இதிலிருந்து மைத்ரி ரணிலின் ஜனநாயகத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று குறிப்பிட்ட சோமவன்ச அமரசிங்க நாட்டை பிரிப்பதற்கும் விற்பதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக குற்றம் சுமத்தினார். நாட்டின் தேசிய மின் கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள அனைத்து பிரச்சினைகளுக்கும் 3 மாதங்களுக்குள் தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என மின்சக்தி அமைச்சர் ரஞ்சித் ஜியாம்பலப்பிட்டிய தெரிவித்தார். நாட்டில் மின்தடையால் மக்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களுக்கும் மின்சக்தி அமைச்சர் ரஞ்சித் ஜியாம்பலப்பிட்டிய மன்னிப்பு கோரினார். நாட்டின் தேசிய மின் கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள அனைத்து பிரச்சினைகளுக்கும் 3 மாதங்களுக்குள் தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என்று மின்சக்தி அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பிட்டிய தெரிவித்தார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு கூறினார். 3 மாதங்களுக்குள் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு பெற்றுக் கொடுத்து தொடர்ச்சியான மின் வளங்களை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பிட்டிய தெரிவித்தார். நுரைச்சோலை அனல் மின் நிலையத்திலிருந்து 600 மெகாவாட் மின்சாரத்தை தேசிய மின் கட்டமைப்பில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 300 மெகாவாட் மின்சாரம் இன்று மீண்டும் தேசிய மின் கட்டமைப்பில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று பிற்பகல் முழுமையான கொள்ளளவை பெற்றுக்கொள்ள வாய்ப்புள்ளதாகவும் அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பிட்டிய தெரிவித்தார். நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் குளிரூட்டி கட்டமைப்பில் பிரச்சனை உள்ளதாகவும் அதனை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் ரஞ்சித் சியாம்பலப்பிட்டிய கூறினார். நாட்டை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் மீண்டும் மின்சார தடை ஏற்படுமானால் பல உயர் அதிகாரிகள் வீட்டுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் இளம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நேற்று சந்தித்த போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கையில் ஏற்பட்ட மின்சார தடைகளுக்கு மின்சார சபையின் உயர் அதிகாரிகளின் சதியே காரணம் என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையிலேயே பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு கூறினார். மின்சார தடைக்கான காரணங்களை கண்டறிவதற்கான விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இந்த விசாரணைகளில் மின்சார தடைக்கு சதி திட்டங்களே காரணம் என்று கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர்களுக்கு தெரிவித்தனர். விக்டோரியா மின் நிலையத்திலும் 30 வருடங்களுக்கு மேல் பழமையான மின் உற்பத்தி இயந்திரங்கள் காணப்படுவதாக தொழில்நுட்ப நிபுணர்கள் தெரிவித்தனர். விக்டோரியா மின் நிலையத்திலிருந்து உயரிய பயனை பெற வேண்டுமாயின் அங்குள்ள மின் உற்பத்தி இயந்திரங்களை உடனடியாக பழுது பார்க்க வேண்டும் என்று தொழில்நுட்ப நிபுணர்கள் கேட்டுக்கொண்டனர். விக்டோரியா மின் நிலையத்தில் 3 மின் உற்பத்தி இயந்திரங்கள் செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் ஒரு இயந்திரம் தற்போது இயங்கி வருவதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தின் ஏனைய 2 இயந்திரங்களும் இன்று நள்ளிரவுக்குள் இயக்கப்படும் என்றும் நள்ளிரவில் இருந்து மின் வெட்டு நிறுத்தப்படும் என்றும் இலங்கை மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது. மின்சார தடைக்கு இயந்திரங்கள் பழுதடைந்தமை ஆனது சதியா, அரசியல் நோக்கமா அல்லது தொழில்நுட்ப கோளாறா என்ற முக்கோண விசாரணை அரசு ஆரம்பித்துள்ளதாக மின்சக்தி பிரதி அமைச்சர் ஐபி பெரேரா தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கின்ற போதே இவ்வாறு கூறினார். நாட்டில் மீண்டும் பாரிய மின் தடையொன்று ஏற்படாத வகையில் தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மின்சக்தி பிரதி அமைச்சர் ஐபி பெரேரா தெரிவித்தார். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள மின் துண்டிப்பு குறித்து அரசு என்ற வகையில் தாம் மிகவும் கவலை அடைவதாகவும் நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தில் உள்ள இயந்திரங்கள் செயல் இழந்தமே இதற்கு காரணம் என்றும் கூறினார்.
மின்தடை நிலைமை குறித்து பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதாகவும், ஆனால் இப்பிரச்சினை ஒரு சுனாமி போன்று திடீரென வந்தது என்பதுடன் எதிர்காலத்தில் இப்பிரச்சினை மீண்டும் பெறாத வகையில் நாம் நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்றும் மின்சக்தி பிரதி அமைச்சர் ஐபி பெரேரா தெரிவித்தார். இலங்கை மின்சார சபைக்கு சொந்தமான சகல மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் கிரீட் உபமின் நிலையங்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் நடவடிக்கைகளை முப்படையினர் ஆரம்பித்துள்ளனர். பாதுகாப்பு அமைச்சின் ஆலோசனைக்கு அமைவாக நேற்று காலை 6 மணி முதல் பாதுகாப்பு வழங்கும் நடவடிக்கைகளை முப்படையினரும் ஆரம்பித்துள்ளதாக ராணுவ பேச்சாளரும் பாதுகாப்பு அமைச்சின் ஊடக மையத்தின் பதில் பணிப்பாளருமான பிரிகேடியர் ஜெயனா ஜெயவீர தெரிவித்தார். மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் கிரீட் உபமின் நிலையங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் பொருட்டு ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படைகளைச் சேர்ந்த முப்படை வீரர்கள் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பிரிகேடியர் ஜெயனா ஜெயவீர மேலும் தெரிவித்தார். வடக்கு மாகாணத்தில் இராணுவ பிரசன்னத்தை குறைக்க வேண்டும் என்பதையும் ஆஸ்திரேலிய தூதுவரின் கவனத்துக்கு கொண்டு வந்ததாக வடக்கு மாகாண முதலமைச்சர் காவி விக்னேஸ்வரன் தெரிவித்தார். நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த இலங்கைக்கான ஆஸ்திரேலிய தூதுவர் யாழ்ப்பாணத்தின் பல தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடியுள்ள நிலையில் இன்றைய தினம் வடக்கு முதலமைச்சர் காவி விக்னேஸ்வரனை சந்தித்துள்ளார். இராணுவம் இருப்பது எங்களுக்கு பிரச்சனையாக இருக்கின்றது. அவர்கள் எவ்வளவுதான் எங்களுக்கு நன்மை செய்வதாக உறுதியளித்து நன்மை செய்து கொண்டு வந்தாலும் தொடர்ந்து இராணுவம் இருப்பது எங்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இருக்கின்றது. யுத்தம் முடிந்து 6 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆகவே படிப்படியாக இராணுவ பிரசன்னத்தை குறைப்பது தான் முறை என்பதை நான் அவருக்கு எடுத்து கூறினேன். அவர் அதை கணக்கில் எடுத்துக்கொள்வதாக கூறினார். மாகாண சபையில் மத்திய அரசாங்கம் ஆதிக்கம் செலுத்துவது அதிகார பகிர்வுக்கு எதிரான நடவடிக்கை என வடக்கு மாகாண முதலமைச்சர் காவி விக்னேஸ்வரன் தெரிவித்தார். இலங்கைக்கான ஆஸ்திரேலிய தூதுவருக்கும் வடக்கு மாகாண முதலமைச்சர் காவி விக்னேஸ்வரனுக்கும் இடையில் இன்று இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது இவ்வாறு ஆஸ்திரேலிய தூதுவரிடம் சுட்டிக்காட்டியதாக தெரிவித்தார். மத்திய அரசாங்கத்தோடு நமக்கு இருக்கும் உறவுகள் பற்றி நான் குறிப்பிட்டு அங்கும் மாகாண சபைகளை புறக்கணித்து மத்திய அரசாங்கம் தம்முடைய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு போவது எங்களுக்கு வருத்தத்தை தருகின்றது என்பதையும் குறிப்பிட்டேன். மாகாண சபை என்று அதற்கு சில அதிகாரங்களை கொடுத்து அதிகார பகிர்வில் ஈடுபடுவதாக நாங்கள் குறிப்பிட்டதன் பின்னர் அதற்கு மாறாக மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரங்களை பிரயோகிப்பது அந்த அதிகார பகிர்வுக்கு எதிர்ப்பான ஒரு தன்மையை வெளிப்படுத்தும் என்பதை எடுத்து கூறியதையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டும் நான் சொல்ல மாட்டேன், கருத்தில் எடுப்பதாக குறிப்பிட்டார். சிறிய வர்த்தக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நியூஸ் அட் 9 தொடரும். நியூஸ் அட் 9 தொடர்கின்றது. G7 மாநாட்டில் பங்கேற்பதற்கு இலங்கை ஜனாதிபதி ஒருவருக்கு முதன்முறையாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் எதிர்வரும் ஜூன் மாதம் நடைபெறவுள்ள G7 மாநாட்டில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பங்கேற்க உள்ளதாக பிரதி அமைச்சர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்தார். கொழும்பு அரசு தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே பிரதி அமைச்சர் சுஜீவ சேனசிங்க இவ்வாறு கூறினார். கிழக்கு மாகாண சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் www.easttourism.net என்ற இணையதளம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கிழக்கு மாகாண சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் கிழக்கு மாகாண சுற்றுலா அபிவிருத்தி மன்றம் மற்றும் சுற்றுலா மன்றத்திற்கான இணையதளம் ஆகியவற்றிற்கான உத்தியோகபூர்வ ஆரம்ப விழா இன்றைய தினம் நடைபெற்றது. திருகோணமலை உப்புவழி போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக உள்ள விடுதி ஒன்றில் இன்றைய நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹபீஸ் நசீர் அகமது மற்றும் கிழக்கு மாகாணத்தில் உள்ள பிரதான ஹோட்டல்களின் உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். And we've never worked as closely with associates. Priority for tourism development in recent past. Domestic visitor night flight. We have been working tirelessly for the last several months promote the Eastern Province as an emerging tourism destination. I also understand that prior to this 2015 ஆண்டு நாட்டில் மின்சாரத்தின் தாக்கம் காரணமாக
94 பேர் உயிரிழந்ததாக இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் கூட்டுத்தாபன தொடர்பாடல் பிரிவின் பிரதி பணிப்பாளர் வீணா விமலாதித்தன் தெரிவித்தார். இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் மின்சார நுகர்வோரின் உரிமைகள் கடமைகள் தொடர்பில் கிழக்கு மாகாண ஊடகவியலாளர்களை தெளிவுபடுத்தும் கருத்தரங்கு இன்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் இணைய பிரிவு பிரதி பணிப்பாளர் தனுஷ்க உட்பட ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது மின்சாரம் பெறும் மக்களின் அடிப்படை உரிமைகள், அவர்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள், அவர்கள் பாதிக்கப்படும் போது முறைப்பாடுகள் மேற்கொள்ளும் வழிவகைகள் தொடர்பில் இங்கு ஆராயப்பட்டது. குறிப்பாக மின்சார விநியோகங்களை பெறுவோர் அதன் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கும் வழிமுறைகள் தொடர்பில் அறிந்திருக்க வேண்டிய தேவைப்பாடுகள் தொடர்பில் வலியுறுத்தப்பட்டது. இங்கு கருத்து தெரிவித்த பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் கூட்டுத்தாபன தொடர்பாடல் பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் வீணா விமலாதித்தன் மின்சாரம் தொடர்பில் பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்றும், குறிப்பாக வீடுகளில் உள்ள குழந்தைகள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் அக்கறையுடன் செயற்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மின்சார பாவனையாளர்கள் பாவனையை பாதுகாப்பான முறையில் இடறு ஆளியை பொருத்தி மேற்கொள்ள வேண்டும் என்றும், பாதுகாப்பற்ற முறையில் மின்சாரங்கள் பயன்படுத்துவதன் காரணமாக மின் தாக்கத்தால் உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார். 2014ஆம் ஆண்டு இலங்கையில் 180 பேர் மின்சார தாக்கத்தால் உயிரிழந்ததாக தெரிவித்த அவர், எனினும் பொது பயன்பாட்டு ஆணைக்குழு மேற்கொண்டு வரும் விழிப்புணர்வு கருத்தரங்குகள் மூலம் இது குறைவடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டினார். 2 மாதங்களில் திருத்தத்துடன் கூடிய புதிய வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படும் என நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்தார். நடப்பாண்டு வரவு செலவு திட்டத்தில் திருத்தம் செய்யப்படும் என்று நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்க கூறினார். அரசாங்கத்தால் எந்நேரமும் சலுகைகளை வழங்க முடியாது என்றும், சலுகை வழங்குவது மாத்திரமே அரசாங்கத்தின் பணி அல்ல என்றும் நிதி அமைச்சர் குறிப்பிட்டார். சர்வதேச நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் வரவு செலவு திட்டத்தில் பல்வேறு திருத்தம் செய்ய உள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். மின்சார சபையின் பல கோடி ரூபாய் நிதியை கொள்ளையிட்டவர்களும் ஊழல் அதிகாரிகளும் மின்தடை குறித்து பேசுவது அரசியல் நகைச்சுவையாக உள்ளது என்று அமைச்சர் சம்பிக் ரணவக்க தெரிவித்தார். மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் தரம் குறைந்த மின் கட்டமைப்புகளை நிர்மாணித்து பல கோடி ரூபாய்களை கொள்ளையிட்ட மோசடியாளர்கள் தற்போது மின்சார தடை குறித்து பேசுவதாக அமைச்சர் சம்பிக் ரணவக்க கூறினார். கோமாகம நகர அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் பேருந்து திரைப்படத்தின் 2ஆம் கட்ட நிர்மாணப் பணிகளை இன்று ஆரம்பித்து வைத்து உரையாற்றுகின்ற போது அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டின் அபிவிருத்தி செயற்பாடுகளுடன் கட்சி அரசியல் இல்லை என்று தெரிவித்த சம்பிக் ரணவக்க, கட்சி அரசியல் என்ற இருண்ட யுகத்திற்கு மீண்டும் நாட்டை இட்டு செல்லும் தேவை சிலருக்கு உள்ளதாக குற்றம் சுமத்தினார். சரத் பொன்சேகா மீது தற்கொலை தாக்குதல் நடத்த உதவிய விடுதலை புலிகளின் செயற்பாட்டாளரை விடுவிக்குமாறு அமைச்சர் சரத் பொன்சேகா ஜனாதிபதியிடம் கேட்டுக்கொண்டார். ராணுவ தளபதியாக இருந்த காலத்தில் தன் மீது தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்த உதவியவர் என்ற குற்றச்சாட்டில் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள விடுதலை புலிகளின் செயற்பாட்டாளரை விடுவிக்குமாறு அமைச்சர் சரத் பொன்சேகா கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் இன்று காலை நடைபெற்ற மஹிந்த ராஜபக்ச காலத்து ரகசியங்களை அம்பலப்படுத்தும் செய்தியாளர் சந்திப்பிலேயே பிராந்திய அபிவிருத்தி அமைச்சர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் குறித்த கோரிக்கையை முன்வைத்தார். தன்னை கொலை செய்ய முயன்றதாக கைது செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்பட்ட விடுதலை புலிகளின் உறுப்பினருக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்தமை குறிப்பிடத்தக்கது. இதேபோன்று ராணுவ தலைமையக குண்டு தாக்குதல் தொடர்பாக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள மொரிஸ் என்ற விடுதலை புலி உறுப்பினரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தான் சிறைச்சாலையில் இருந்தபோது அவரை சந்தித்ததாகவும் அவரை விடுவிப்பது நல்லிணக்கத்துக்கான ஒரு சமிக்ஞையாக இருக்கும் என்றும் சரத் பொன்சேகா குறிப்பிட்டார். இலங்கை ராணுவ தலைமையகத்துக்குள் 2006ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலில் அப்போது ராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா படுகாயங்களுடன் உயிர் தப்பியமை குறிப்பிடத்தக்கது. மத்திய மாகாண சபையின் புதிய ஆளுநராக நிலுக்கா ஏக்கநாயக்க ஜனாதிபதி முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். கடந்த 14ஆம் திகதி மத்திய மாகாண ஆளுநராக இருந்த சுராங்கனி எல்லாவல சுகயீனம் காரணமாக காலமானதை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்கே நிலுக்கா ஏக்கநாயக்க நியமிக்கப்பட்டார். ඉන් පිටතිදී ආධාරයන් වරදීම අනුග්‍රහය දැක්වීම මුදල් යෙදවීම ධෛර්ය දීම දේශනා කිරීම කරන බවද ගරු මහමානීන් ඒකනායක මුදයන්සලාගේ නිලුකා සඳරවණී ඒකනායක වන මම
මධ්‍යම පළාතේ ආණ්ඩුකාර ධූරෙන් කාර්ය සහ තත්ත්ව ශ්‍රී ලංකා ප්‍රජාතන්ත්‍ර සමාජවාදී රටේ ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාව සහ නීතියට අනුකූලව අවංකව ඉටු කරන බවටද ශ්‍රී ලංකා ජනරාජ්‍යයට පක්ෂපාත වන බවටද මාගේ උපරිම ශක්ති ප්‍රමාණයෙන් ශ්‍රී ලංකා ප්‍රජාතන්ත්‍ර සමාජවාදී ජනරාජ්‍ය ආණ්ඩු ව්‍යවස්ථාව ආරක්ෂා කොට අනුගමනය කරන බවටද ධර්ම ප්‍රමාණයෙන් வவுனியா மாவட்ட வைத்தியர்கள் நேற்று கவனிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாலபே தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் எட்கா உடன்படிக்கை ஆகியவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வைத்தியர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வவுனியா மாவட்ட வைத்தியர் விடுதியிலிருந்து ஆரம்பித்த கவனஈர்ப்பு போராட்டமானது ஹொரவபோதானி வீதி மணிக்குடு கோபுரம் வழியாக வவுனியா நகரை சென்றடைந்தது. போராட்டத்தின் போது வைத்தியத்துறைக்கு ஆபத்து, நோயாளிகளை பலிக்கடா ஆக்காதீர், நோயாளர்களின் உயிர் விற்பனைக்கு இல்லை போன்ற பல்வேறு கோஷங்களை முன்வைத்து வைத்தியர்கள் தமது எதிர்ப்பினை வெளியிட்டனர். நோயாளிகளை பலியொடுக்க நாங்கள் செல்ல தொண்டமாய் நாம் ஓய்வோம். பாதை நடையிலும் எம் பயணம் போராட்டத்தையும் ලංකාවම ඒත්කා කියලා අපි ආයේ රනිල් අපේ හඬට ප්‍රතිපත්තිය எஸ்பி பாலே நாங்கள் செல்வது நாம் பெரும்பான்மை வைத்திருக்கின்ற தெருவில் இறங்கி ஊர்வலம் செய்வதற்கு காரணமாக உள்ளது. முக்கியமாக எட்கா எனப்படுகின்ற இந்திய இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ளப்படுகின்ற உடன்படிக்கையாகும். இவ்வுடன்படிக்கையானது நாம் இந்திய அரசாங்கத்துடன் உடன்படிக்கை செய்வதை எதிர்க்கவில்லை. அதில் உள்ள சில முக்கியமான விடயங்களை எதிர்க்கின்றோம். முக்கியமாக இந்த எட்கா உடன்படிக்கையானது இலங்கையில் உள்ள எந்த அரசாங்கத்துடனும் குறிப்பாக நாங்கள் யூபிஎம், அதாவது யுனைடெட் ப்ரொஃபஷனல் மூவ்மெண்ட் 40 மீட்டர் சங்கம் இணைந்துள்ளோம். அவற்றின் எந்த சங்கத்துடனும் அனுசரணையுமின்றி கேட்காமல் தங்களுக்கு விரும்பிய முறை இதனை செய்கிறார்கள். முக்கியமாக மோட் 4 எனப்படும் சேவைகள் சம்பந்தமான சர்வீசஸ் எனப்படும் ஒரு பகுதி உள்வாங்கப்பட்டுள்ளது. அதற்கு எந்த வரைமுறையும் இல்லை. அவர்கள் எந்த நேரத்திலும் சர்வீஸை உள்வாங்கிக் கொள்ள முடியும். இதனால் நமது நாட்டில் உள்ள அனைத்து அரசாங்க சேவைகளும் முடக்கப்படும். இது சம்பந்தமாக நாங்கள் அதை நீக்குமாறு கேட்டுள்ளோம். ஆயினும் அவரது நீக்குமாறு கேட்டுள்ளோம். அவர் அதை நீக்கவில்லை. தாங்கள் எட்காவை கைச்சாத்துள்ளோம் என்று உள்ளார்கள். இது சம்பந்தமாக நாங்கள் அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம். ஆனால் அரசாங்கம் அதற்கு எந்த உறுதிமொழியும் கூறாமல் GMOவினை கடுமையாக விமர்சித்தார்கள். இதனை கொண்டு நாங்கள் அந்த பேச்சுவார்த்தையில் விலகிவிட்டோம். ஆயினும் நாங்கள் எட்காவினை தேசிய கொள்கையாக எட்கா ஒரு தேசிய கொள்கை வேண்டும் என்று கேட்கின்றோம். அதனை நடைமுறைப்படுத்துமாறு கேட்கின்றோம். மோட் 4 சர்வீஸை நீக்குமாறு கேட்கின்றோம். இது மட்டுமல்ல, இலங்கை தனியார் மருத்துவக் கல்லூரியான மாலபியை நாம் கடுமையாக எதிர்க்கின்றோம். தனியார் மருத்துவக் கல்லூரியானது இலங்கை மருத்துவ அரசாங்க மருத்துவ சபையின் ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலின் அனுமதியை பெறாமல் கடந்த 6 வருடங்களுக்கு மேலாக 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களை சேர்த்துள்ளார்கள். ஒரு மாணவரிடம் 65 தொடக்கம் 130 லட்சம் வரையான பணத்தினை சேகரித்து பில்லியன் கணக்கில் வாங்கியுள்ளார்கள். அவர்கள் மருத்துவ சபையின் அனுமதி இல்லாமல் இப்படிப்பட்ட மாணவர்களை சேர்க்க அரசாங்கம் அனுமதித்தது ஏன்? அவர்கள் தற்பொழுது வைத்தியசாலை இல்லை என்று வைத்தியசாலை காட்டினார்கள். நோயாளிகள் செல்லவில்லை. சுகாதார அமைச்சின் அனுமதியை பெற்று அவிசவலையில் மாணவர்களை படிப்பிக்குமாறு கட்டாயப்படுத்தினார்கள்.
நடத்தினார்கள். அங்குள்ள சைக்கியாட்ரிஸ்ட் மற்றும் ஜேம கன்சல்டன் அவர்கள் படிப்பதை நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம். அதைத் தொடர்ந்து அவர்கள் பின்வாங்கினர். ஆயினும் மீண்டும் சுகாதார அமைச்சு அவர்களுக்கு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்போம் என கூறி அவர்களை வற்புறுத்தி மீண்டும் படிப்பதை ஆரம்பித்துள்ளார்கள். ஆயினும் நாங்கள் அரசாங்கம் கேட்டுக்கிறோம், இலங்கை தனியார் மருத்துவர்களை முற்றுமுழுதாக தேசியமயப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அதனை பாதியாக அரசாங்கம் எடுத்துக்கொண்டு பாதியை தனியார்மயப்படுத்த வேண்டாம், முற்றுமுழுதாக தேசியமயப்படுத்த வேண்டும். இது தொடர்ந்து இலங்கை தனியார் மருத்துவக்கல்லூரி அரசாங்கம் கல்லூரியாக மாறும் வரை தொடர்ந்து போராட்டங்கள் நாடு மேற்கொள்ளப்படும். அண்மை காலமாக நாட்டில் சில பகுதிகளில் இடம்பெற்ற சில அரசியல்வாதிகளின் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்திற்கு எதிரான சில செயற்பாடுகளையும் எதிர்த்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இதில் வடமாகாணம் உட்பட கிழக்கு வடமேல் மாகாணம், மேல் மாகாணம், மத்திய மாகாணத்தை சேர்ந்த பெரும்பாலான மாகாணங்களின் வைத்தியர்கள் இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அத்துடன் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக நாங்கள் மக்களுக்கு ஒரு செய்தியை, அதாவது ஒரு செய்தி ஒன்றை. சிறிய வர்த்தக விளம்பர விழி தொடர்ந்து நியூஸ் அட் 9 தொடரும். நியூஸ் அட் 9 தொடர்கின்றது. நல்லிணக்க செய்தியை தெற்கிற்கும் எடுத்து செல்ல வேண்டிய தேவை உள்ளதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வலியுறுத்தியுள்ளார். பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற கலாசார நிகழ்வொன்றில் உரையாற்றுகின்ற போதே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இவ்வாறு தெரிவித்தார். முன்னைய அரசாங்கம் அதிக செலவில் வடபகுதி மக்களுக்கு பொருட்களை விநியோகித்த போதிலும் அவர்களின் முகத்தில் மகிழ்ச்சியை காண முடியவில்லை. எவ்வாறாயினும் தற்போது வடபகுதிக்கு செல்லும் போது நல்லிணக்கம் மற்றும் சகவாழ்வை ஏற்படுத்த அரசாங்கம் முன்னெடுக்கும் முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவிப்பதைப் போல் மக்கள் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் வரவேற்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மேலும் குறிப்பிட்டார். ඔබේ ආදරය දිනාගත්ත සංගීත ශිල්පියෙකුට අපි හොඳත් ප්‍රසන්නට මෙන් සිතන්නටත් අවකාශය සලසා දෙනවා. මේ සන්ධ්‍යා ඔබට ගෙනේවි. ලක්ෂ්මන් පියසේන ආදරණීල් මැණික මිහිර නම් මේ වාද්‍ය වෘන්දය සමග ගීතය පරිදි මම එක ගීතයකින්ම පටන් ගන්න හිතුවා. බය වෙන්න එපා, මං ගීත විචාරය ඒක හොඳේ සාහිත්‍ය විචාරයක් නෙවෙයි. දැන් මම මේක තෝරගත්තේ දෙයියන්ගේ රටේ කියන ආදිවිදියක්. ඒ සියල්ලන්ට වඩා හොඳ රසවතෙක් ලෙස ඉමාන් පෙරේරා පිළිගන්නු ආදරණීය මැණික ලක්ෂ්මන් ලියන්නේ එලෙස. මේ අපූර්ව දේශපාලකයින්ට පමණක් කළ හැකි දෙයක් නොවේ. දේශපාලකයන්, විද්වතුන්, උගතුන්, ආගමික පූජකවරුන්, ඒ සියලු ශේෂ්ත්‍රල අය මේ වගකීම තමාගේ රට සහ තමාගේ රටේ ජාතිය අනාගතය වෙනුවෙන් බාරගත යුතු වෙනවා. මේට අවුරුදු 1.5කට පෙර මම ඇමතිවරයෙක් විදියට ඉන්න කාලේ එදා ආණ්ඩුවේ නායකයොත් එක්ක උතුරේ ජනතාව හමු වෙන්න ගිහිල්ලා එක මිටියට කෝටි ගණන් වල බඩු බෙදලා තියෙනවා. වතුර පොම්ප, බයිසිකල්, මැෂින්, දෛනික ජීවිතයට අවශ්‍ය නොයෙකුත් යන්ත්‍ර සූත්‍ර. ඒ බඩු බෙදලා එන ගමන් බොහෝ අවස්ථාවල අපි කතා කර කර කොළඹට ආපු දෙයක් තමයි මේ කෝටි ගණන් අද බඩු බෙදුවා.
யாழ்ப்பாண மாநகர சபை காக்கைதீவு கடலில் மலக்கழிவுகளை கொட்டுவதால் கடற்றொழிலாளர்கள் தோல் நோய்க்கு உட்படுவதால் மலக்கழிவுகளை கொட்டுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராமிய கடற்றொழில் அமைப்பின் சம்மேளன தலைவர் நாகநாதி பொன்னம்பலம் கேட்டுக்கொண்டார். வடக்கு மாகாண ஆளுநரினால் மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக நடாத்தப்பட்ட கூட்டத்தில் தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். கடற்கரைகளில் சட்டவிரோதமாக கட்டடங்கள் அமைக்கப்படுவது தடுக்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். இது ஒரு உயிராபத்தான விஷயம் ஐயா, இது ஒரு உயிராபத்தான விஷயம். இதை கேட்டால் பிரதேச செயலர் சொல்கிறார் கோர்ட்டில் வழக்கு இருக்குண்டு, அரசாங்க அதிபர் கேட்டால் சொல்கிறார் கோர்ட்டில் இருக்க நாங்கள் ஒன்றும் செய்யலான்னு. கோர்ட்டு தீர்ப்பு எல்லாரும் செத்த பிறகுதான் வரும். 24 மணித்தியாலத்துக்கு நீங்கள் கடற்படை இராணுவம் போலீஸ் எல்லாம் பாவித்து இந்த மலக்கழிவு குற்றத்தை நீங்கள் கொழும்புக்கு போகாமல் நின்றாவது இதை செய்து தரணும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக அதிமுக்கியம், எல்லா கடற்கரைகளையும் ஆக்கிரமிச்சிருக்கு. பாடியல் போடுகிறார்கள், கொங்கிரீட் கட்டிடம் கட்டுகிறார்கள், கடலை இல்லாமல் பண்ணுற அழிக்கக்கூடிய வேலைகள் செய்கிறார்கள். இது எல்லா மாவட்டத்திலும் இருக்குது, மன்னாரில் இருக்குது, முல்லைத்தீவில் இருக்குது, எல்லா இடமும் இருக்குது. வாடிகள் தங்களுக்கு நினைச்ச மாதிரி அதிகாரம் விட்டு வாடிகள் போடுறாங்க. இப்போ எங்கட உதாரணமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் கடலில் நியாயமான பகுதி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு, கடல் இல்லாமல் போகுது. பூமி சாத்திர முறைப்படி இதோட கடல் நீர் ஏரி உப்பு குளம் இதை கரைகளை மூடிக்கொண்டு போதா இந்த நில வருங்காலத்திலே என்ன ஆகும்? வெறும் தரிசு நிலமாக தான் இருக்கு. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் மற்றும் அவரது சாரதி படுகொலை செய்யப்பட்ட வழக்கு மேலதிக விசாரணைக்காக மேல் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் மற்றும் அவரது சாரதி படுகொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பான நீதவான் நீதிமன்ற விசாரணை பூர்த்தியான நிலையில் மேலதிக விசாரணைக்காக மேல் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது. குறித்த வழக்கில் கடற்படை வீரர்கள் உட்பட 7 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதற்கு போதிய சாட்சிகள் உள்ளதாகவும் இவ்வழக்கை மேல் நீதிமன்றத்துக்கு மாற்றுவதாகவும் இன்று இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் போது கொழும்பு மேலதிக நீதவான் திலின கமகே குறிப்பிட்டார். இதேவேளை சந்தேக நபர்களை எதிர்வரும் 31ஆம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டார். வடமேல் மாகாண சபை உறுப்பினர் DM தாஜிர் இன்று கைது செய்யப்பட்டார். புத்தள வலய கல்வி அலுவலகத்தில் வைத்து DM தாஜிர் தன்னை தாக்க முற்பட்டதாக புத்தளம் வலய கல்வி பணிப்பாளர் சரத் விஜயசிங்க போலீசில் முறைப்பாடு செய்தார். சம்பவம் நடந்தபோது அங்கிருந்ததாக கூறப்படும் சிலரிடம் போலீசாரால் வாக்குமூலம் பதிவு செய்த நிலையில் வடமேல் மாகாண சபை உறுப்பினர் DM தாஜிர் இன்று தனது சட்டத்தணிகளுடன் புத்தளம் போலீசில் சரணடைந்ததை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். இதேவேளை பாடசாலைகளில் உள்ள ஆசிரியர் பிரச்சினை குறித்து பேசுவதற்காக வலயக்கல்வி அலுவலகத்துக்கு சென்றபோது வலயக்கல்வி பணிப்பாளர் தனக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்தியதாக வடமேல் மாகாண சபை உறுப்பினர் DM தாஜிர் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். துறைமுக அதிகார சபையின் தலைவர் தம்மிக்க ரணதுங்கவை இம்மாதம் 24ஆம் தேதி நீதிமன்றில் ஆஜராகுமாறு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர்களை அச்சுறுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே துறைமுக அதிகார சபையின் தலைவர் தம்மிக்க ரணதுங்கவை இம்மாதம் 24ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர்களை அச்சுறுத்திய தொடர்பில் வாழைத்தோட்டம் போலீசாரால் இன்று நீதிமன்றில் தகவல் வழங்கப்பட்டதை அடுத்தே கொழும்பு பிரதம நீதவானால் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. நேற்றைய தினம் அவரது சகோதரரான நிசாந்த ரணதுங்கவின் பிணை மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிமன்றத்துக்கு வருகின்ற தம்மிக்கவால் ஊடகவியலாளர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக வாழைத்தோட்டம் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு இன்று அழைக்கப்பட்டார். இந்தியாவின் பிரபல நிறுவனம் ஒன்று கொழும்பில் நிர்மாணித்த இல்லம் மற்றும் கடை தொகுதி தொடர்பில் ஆரம்ப அனுமதியை பெற்றுக் கொடுக்க ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தம் குறித்து வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காகவே நாமல் ராஜபக்ஷ இன்றைய தினம் அழைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் போக்குவரத்து விதிகளை மீறி நீண்ட தூர பேருந்து சேவையில் ஈடுபடும் சாரதிகள் போதைப் பொருட்களை நுகர்ந்துள்ளனரா என்று கண்டுபிடிப்பதற்காக உடனடி போதைப்பொருள் சோதனை கருவிகளை போலீசார் கொள்வனவு செய்ய உள்ளதாக வாகன போக்குவரத்து பிரதி போலீஸ் மாதிபர் அமரஸ்ரீ சேனரட்ன தெரிவித்தார். நீண்ட தூரத்துக்கும் பயணிக்கும் பேருந்து சாரதிகள் கஞ்சா மற்றும் வேறு போதைப் பொருட்களை நுகர்ந்துள்ள நிலையில் வாகனம் செலுத்துவது தற்போது அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
தற்போது சாரதி ஒருவர் போதைப் பொருளை எடுத்துள்ளாரா என்பதை அறிய இரத்த சோதனை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. இரத்தத்தை பெற்று பகுப்பாய்வுக்கு அனுப்பி பல காலத்தின் பின்னரே முடிவு கிடைக்கும். மதுபானம் அருந்தும் சாரதிகளில் மட்டுமே உடனடியாக அறியக்கூடிய கருவிகள் தற்போது பயன்பாட்டில் உள்ளதால் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை நுகரும் சாரதிகளை உடனடியாக கண்டுபிடிக்கும் கருவிகளில் போலீஸ் திணைக்களம் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய உள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அமர்சிறி சேனரட்ன தெரிவித்தார்.